ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கான ஸ்பெஷல் ரெசிபி ஆட்டுக்கால் பாயா. ஆட்டுக்கால் பாயா எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க. குக்கரில் ஆட்டுக்கால் சேர்த்துக்குங்க. இது நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணதுங்க. இதோட அளவு 2 ஆட்டுக்காலுங்க. இது கூட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்குங்க. மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1.5 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. இது தனியா கலந்த மிளகாய்த்தூளுங்க. இது கூடவே 4 லவங்கம், 2 பட்டை, 1 ஸ்டார் அனஸ், 3 ஏலக்காய் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்குங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்குங்க. தண்ணி நல்லா ஆட்டுக்கால் மூழ்கிற அளவு இருக்கணுங்க. அப்போ தான் அடி எதுவும் பிடிக்காமல் இருக்கும். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா தாங்க கேஸே ஆன் பண்ணுறேன். எல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கேஸ் ஆன் பண்ணி 8லேருந்து 10 சவுண்டு விடுங்க. இன்னொரு ஸ்டவ் ஆன் பண்ணிங்க. அதில் பேன் வச்சு 100 ml ஆயில் சேர்த்துக்குங்க. நல்லா தாராளமாக. அது கூடவே ஏலக்காய் 2, லவங்கம் 4, ஸ்டார் அனஸ் 1, பிரிஞ்சி இலை 1, பட்டை 2 துண்டு, பொடியாக நறுக்கின வெங்காயங்க 6 வெங்காயங்க, பெரிய வெங்காயம் 6. அதிகமாக போட்டால் தான் நம்மளுக்கு குழம்பு நிறைய கிடைக்கும். அதனால் 6 வெங்காயம் சேர்த்துருக்கேங்க. 5 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு புடி புதினா, ஒரு புடி கொத்தமல்லி சேர்த்துக்கணுங்க. சேர்த்து இதுவும் நல்லா வதக்கி விடணுங்க. அதுக்கப்புறம் இதில் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி வதக்கிக்குங்க. வதக்கிட்டு தக்காளிங்க, பெரிய தக்காளி 4 சேர்த்துருக்குங்க. இதையும் போட்டு நல்லா வதக்கணுங்க. அது நல்லா குழைய வதக்கணுங்க. அது கூட 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துங்க. சேர்த்து வதக்கணுங்க. இது நல்லா வதக்கி விட்டுட்டு இது கூட 1 டம்ளர் தண்ணி சேர்த்துங்க. தண்ணி சேர்த்து கலந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. இது நல்லா கொதித்ததுக்கப்புறமா கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு வேக வச்சுருந்தீங்களா ஆட்டுக்காலில், அதோடு இதை சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னொரு டம்ளர் தண்ணி சேர்த்துங்க. ரொம்ப திக்காக இருந்தது, அதனால் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். இது தேங்காய்ங்க, 1/2 மூடி தேங்காயில் 1 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் கசகசா சேர்த்துருக்கேங்க. அதையும் இது கூட சேர்த்துக்கணுங்க. மிக்ஸி அலசின தண்ணியும் சேர்த்துக்குங்க. இதுவும் லிட் போட்டு மூடிட்டு 2 சவுண்டு வந்ததும் ஆஃப் பண்ணணுங்க. ப்ரெஷர் இறங்குனதும் ஓப்பன் பண்ணி அதில் கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துக்குங்க. சேர்த்து 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க. சுவையான ஆட்டுக்கால் பாயா ரெடிங்க. இந்த ஆட்டுக்காலை 3 ஹவர்ஸ் அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுருங்க. அப்போ தான் காலில் இருக்க ஜூஸ் நல்லா இறங்கி டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.